என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றியும் பாகவதத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். செகண்ட் திங், மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். கமெண்ட் பண்ணுங்கன்னு மட்டும் கண்டிப்பாக சொல்லுவோம். பிகாஸ் உங்களோட டவுட் என்னன்னு நாங்கள் கிளியர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி கமெண்ட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லுவோம். எதுக்காக நாங்கள் அதை சொல்ல மாட்டோம் அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மற்ற சேனல்ஸ்க்கும் இந்த சேனலுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, கிருஷ்ணரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வேணும்னா அது தானாக கிடைக்கும், தானாக அமைகிறது. நாம் ஒருத்தவங்களை ரெக்வெஸ்ட் பண்ணியும் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது என்னோட சேனல், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதோ கிடையாது. யார் யாருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டைமில் தான் இதெல்லாம் போய் சேரணும், கிருஷ்ணரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த டைமில் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒன்று இருக்குமே, அதுக்கான நேரம் இருக்கும் இல்லையா? அப்போதான் வந்துட்டு அது கண்டிப்பாக போய் சேரும். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலுக்குள்ளே இருப்பாங்க. கிருஷ்ணரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு கிருஷ்ணர்கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்டுப்போம். இதே சந்தோஷத்தோட சேனலுக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அத்வைத தர்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அத்வைத தர்மானா என்னன்னு நான் சொல்கிறேன். அத்வைத்தம், துவைத்தம் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. அத்வைத்தம்னா நாமளும் கடவுளும் ஒன்று, நாமளும் கடவுளும் வேற வேற கிடையாது. அதே மாதிரி துவைத்தம்னா அது ரெண்டு, நாம ஒன்று, கடவுள் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே புரியறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கிருஷ்ணரை பற்றியோ இல்லை இந்த வீடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ, உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறோம். உங்கள் மனசில் ஏதாச்சும் ரொம்ப பாரமாக இருக்கும்போது ஒரு 5 minutes மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்கள் மைண்ட்லேயே கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் கொடுப்பாரு. உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஸோ யோசிக்காமல் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக, எல்லாத்தையுமே மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு சாந்தமாக உட்காந்து சாந்தமாக பிரார்த்தனை செய்யுங்க. இப்போது என்னடா இவ கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு மட்டும் கிருஷ்ணர் பேரையே சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எல்லா கடவுளுமே ஒன்று தான். ஏன் நம்ம கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, யார் யாருக்கு எந்தெந்த கடவுள், எந்தெந்த கடவுள், இப்போ ஒரு கடவுளுக்கு பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்தந்த கடவுள் பேரை வச்சு யார் யாருக்கு யாரை வணங்கணும்னு தோணுதோ தாராளமாக வணங்குங்க. அந்த எண்ணத்தை கொடுக்கறதுமே நான் தான். இப்போ அல்லாவை கும்பிடுறோம், ஜீசஸை கும்பிடுறோம், முருகர், விநாயகர், சிவன், கிருஷ்ணர், இப்படி இத்தனை சாமிங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இத்தனை சாமிங்க இருக்கும்போது நம்ம இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கிருஷ்ணரை கும்பிடுறேன்னா அந்த தாட் எனக்குள்ள வர வைக்கிறது அவர் தான். இப்போ நான் அல்லாவை கும்பிடுறேன்னா அந்த தாட்டையும் வர வைக்கிறதுமே கிருஷ்ணர் தான். இப்போ நான் ஜீசஸை கும்பிடுறேன்னா அந்த தாட்டை வர வைக்கிறதுமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரோட லீலைகள் பற்றி கொஞ்சமாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்போ எல்லாமே பண்றது அவரு தான். ஸோ அதுக்காக மற்ற கடவுள் எல்லாம் கடவுளே இல்லை அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன்.
அவங்களுக்கு எந்தெந்த கடவுள் வேணுமோ அந்தந்த கடவுளை வச்சு தாராளமா வணங்குங்க. பட் யாரோட மனசுலயும் மதத்தை திணிக்க வேண்டாம், ஜாதியே நம்ம திணிக்க வேண்டாம். நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த சேனலை எடுத்துட்டு போவோம். அதுக்கு உங்க எல்லாரோடைய சப்போர்ட்டுமே கண்டிப்பா தேவை. இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாருமே கடவுள் தான். ஈவன் நானுமே ஒரு கடவுள் தான். எல்லாருமே கடவுள் தான். என்னடா இவ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணலாம். ஆனா இந்த சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நிறைய நீங்க கேள்விப்பட்டதும் கேள்விப்படாததும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான டீட்டெயிலான ட்ரூத் என்னவோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அத்வைத தர்மா.